தந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதந்தனானா தந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதந்தனானா சீர்மேவுகைலாய மலையிலே உறையும் சிவனுமை கணநாதர் வேல் முருகனாரும் பார்வடை திட்டதொரு நான்முகனாரும் அம்மை கலைவாணி என்னாவிலே இருந்து பாரிலொரு மாங்கனியதாகவே வந்த பத்தினி கண்ணகை மீது கவி பாட ஓர் பிழையும் வாராமல் அருள் கிருபை செய்வாய் தாயான சிவமுத்து மாரியன் தாயே. ஹரிய புவி தன்னிலே பாண்டிய மன்னனும் ஆதிஜிவனெண்ணியே அருந்தவமியற்ற தவமதனில் மனமகிழ்ந்த சிவனாரும் நெற்றி கண்ணையே வரமாய் கொடுத்தார். பெற்றதொரு வரமதால் கர்வமது கொண்டு 7-14 லோகமதையாண்டு அன்னையவள் துர்க்கையின் ஆலயம் தன்னையே பாண்டிய மன்னனும் பாழடைய வைத்தான். 1000 கண் கொண்ட ஆதிபராசக்தி ஆவேசம் தாங்காது தாயே எழுந்து மாறனிடவாசலிலே மாவின் கனியாய் வந்து மிகுதித்திட்ட செல்வி கண்ணகையே. உந்தனது வருகையை அறியாத பாண்டியனும் உன்னை கனி என்று தாயே நினைத்து அதிசய கனியதனை தீண்டுகையில் பாண்டியனும் பால் சுரந்தே நெற்றி விழியதை மறைத்தாய். இப்பெரிய மாங்கனியும் கொடுசூரனென்று வேளையில் வைத்துமே திறந்துமே பார்க்க அழகிய பெண்மதளை போலவேதாயார் அம்மை கண்ணகையே நீ காட்சியும் தந்தாய். ஓதுமறையோர்களை பாண்டியனழைக்க சீராக பார்த்துமே செல்வி கதை சொல்ல மதுரையும் அழித்து விடும் மன்னவா மாலுவாய் மதலையை வைகை கடலிலே விடுவாய். தந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதந்தனானா தந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதந்தனானா ஈஸ்வரனை வேண்டிய பாண்டிய மன்னனும் தங்கத்தினாலே ஒரு வேளை செய்தே பிழைக்குள் வைத்துமே உன்னையேதாயே பாண்டிய மன்னனும் வைகை அதில் விட்டான். மாயிமகமாரினி சூலியபிராமினி தாயே நீ ஆறுதனில் வருவதை கண்டு மாற்றோட்டான் சட்டியும் பிழையதை கொள்ள மாநாகர் மகளாக வளர்ந்த கண்ணகையே. உத்தமியவ்விடம் நீ வளர்கையிலே உந்தனு கணிகளம் செய்யவன்றண்ணி மீகாமன் நாகமலை சென்றுமேதாயே நாகமாணிக்கம் தனை கொண்டு வந்தான். நாகமணி உள்ளீடாய் நச்சிலம்பு செய்து கண்ணகை தாயார்க்கு அழகு பார்க்கையிலே கண்ணினி மணப்பருவமாகியே நிற்க மணமாலை சூடவே கோவலர் வந்தார்.
துணையால் மாதவியும் நடனமது செய்தே ஓயாத நாட்டியமும் மாதவியும் ஆடி மணமாலே சுழட்டியே கோவலர்கரிய மாதவியில் மயங்கியே கோவலரும் சென்றார். மோகமதில் வீழ்ந்துமே கோவலனாரும் மணிமேகலை என்னும் மகளையும் பெற்று உற்ற பொருள் தன்னையே அனைத்தையும் இழந்து போவையே உன் முன்னே வந்து நின்றாரே. என்ன செய்வது என்று அறியாமல் நிற்கேன் வணிகம் செய்யவே வழி இல்லையன்றே கைகால் தளர்ந்துமே அழுது புலம்பே கோவலருந்தனது பாதம் தொழுதார். கோதையே உந்தனது மனமது மகிழ்ந்து கால்சிலம்பு தன்னை கழட்டியே கொடுத்து விரைவாக சென்று விலை கூறியே விற்று வந்து வணிக தொழிலை தொடருமே என்றாய். தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா. ஏந்திலையின் சிலம்பதனே கோவல சுமந்து மாமதுரை தன்னிலே விலை கூறி செல்ல தட்டான் கொடையானம் சிலம்பதனை கண்டு தந்திரமாகவே விலை பேசி நின்றான். இக்கணமே என்னுடன் வருவாயே என்றால் இப்பெரிய சிலம்பதனை விற்றிடுவேன் என்று கூட்டியே கோவலரை அரச சபை முன்பாய் சிலம்பு திருடன் இவனை கொல்லும் என்றான். ஐங்கோண நாயகி குந்தனது சிலம்பை பாண்டி மாதேவேன் சிலம்பெனவே எண்ணி நீதியது தெரியாத பாண்டிய மன்னனும் கோவலரை மழுவாள் விளந்துமே கொன்றான். கணவன் இறந்ததை கனவில் நீ கண்டு மாங்காயழுகிட மாலையும் வாட ஏற்றிய தீபமும் அணைந்துமே போக கண்ணகை தாயே விரைந்து நீ வந்தாய். ஒளிமேவு அபிராமியான மகமாரினி அபயமது இல்லாமல் வருகையிலே மாதா பெங்க மரத்தடியில் வெட்டுண்ட கோவலரை பொன்னூசையாலே உயிர் மீட்டு நின்றாள். செய்தியதை அறிந்துமே மாதா எழுந்து கொற்றவை ஆகியே கொடுங்கோபம் கொண்டு மாறனிட பொற்கதவு ஏழுமே உடைத்து வாதாடி நின்றதொரு கண்ணகை தாயே. ஓங்காரி குந்தனது கோரமது காராமல் வாண்டிய மன்னனை இரண்டாய்களித்து இடது தனமதனையே திரிகே எறிந்து போர் நொடியில் மதுராபுரியை எரித்து அனலான அக்கினி தணியாது அம்மா தட்டானையும் தணலாய் தானெரித்தாயே. ஆவேசம் மாறாமல் அன்னை கண்ணகையும் இட சேரி நகர்தனையே வந்தடைந்தாளே. தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா.
കിനാവും ചൗമയും കിലേയും കൂവും കിലേയുമായി വந்த ഗംഭീരേ കുന്തനത് കോരവടേ ഭൂമി കണ്ട് ഇടയരും പെണ്ണിതനെ അബ്ബി നിன்றனரே. சீற்றமது தணியவே சீற்றிலை சாற்றாரும் சீதேவி கண்ணகை தாயாருனக்கு தோத்திரம் செய்து மலர் சொரிகையிலே கண்ணகை தாயே மனம் குளிர்ந்தாயே. அக்கரமணிந்து நடமாடி நின்றவளே மாயவன் தங்கையன வந்த மகமாயே ஏழு பேர் கண்ணியை பூலோகம் வாவென்று சக்தி கண்ணகையே நீ உத்தமி சொன்னாய். ஏழு பேர் கன்னிகள் நீங்களும் இருந்து ஏழையடியார்கள் குறைகளும் தீர்த்து வஞ்சனை சூனியம் நோய் பிணிகள் மாற்றி பூலோகம் வாழ்வீர்கள் என்றுரைத்தாயே. எப்போதம் மாதாயே நீ வருவாயென்று பிள்ளைகள் நாங்களும் எங்கே நிற்கோம் தப்பாது வைகாதே திங்கள் வருவேனென்று சிவலோகம் சென்றதொரு கண்ணகை தாயே. தனதநாதனதநாதனதனானா தனநாதநாதந்தநாதந்தனானா தந்தனதநாதனதநாதனதனானா தனநாதநாதந்தநாதந்தனானா. சென்னல் வயல்கள் விளைகின்ற பதியாம் அழகான மட்டங்கள் அப்புதன் மேற்கே பாவிகளும் சோழுமிடம் பம்மி மர நிழலிலே வந்த கண்ணகை மீதே பாலன் கவி பாட. மாணிக்க பிள்ளையார் அருளது சுரந்து விக்கினங்கள் வாராமல் காத்து ரட்சிப்பாய். கல்விக்குரிய கலைவாணி என்னாவிலே நல்லோசை தந்து அருள் கிருபையது செய்வாய். கைலாச ஈஸ்வரனும் பார்வதி மகிழ்ந்தே கும்பமதிலுறையும் மகமாடியும் கொழிந்தே மாங்கனியில் வந்ததொரு கண்ணகை தாய் மீது கவிவாடவே விளைகள் வாராமல் காப்பீர். வாரில் ஒரு தேவர்களும் பூமாலை சிந்த பூமகள் கண்ணகி தாயே கொழிந்து உத்தமி உன் கதையை பாடவே வந்தேன். சக்தி கண்ணகையே வரமது அருள்வாய். 600 வருட முன்பாகவேதான் கண்ணங்குடாவிலே மக்களும் வந்து 13 குடும்பங்கள் காடு வெட்டி சந்தோஷமாய் அவர்கள் வாழ்ந்து வந்தனரே. 600 வருடம் முன்பாக நீ வந்து தேத்தாமரத்தில் ஒளியாக உறைந்தாய். முக்கோண சிலம்பாக காட்சியுமளிக்க செம்பக நாச்சியார் உன்னை கண்டெடுத்தார். ஓலை குடிசையால் வந்தலும் போட்டு மாறியனவே உன்னை எண்ணியே அம்மா சந்தோஷமாயவர்கள் கோடியே அப்போ 7 வருடம் பூஜை செய்து வந்தனரே. 8வது வருடம் கண்ணகை தாயார் சிலம்பிலே இருந்து அசரீரியாய் ஒலித்தாய். வந்ததொரு
நீயும் முறைந்ததனால் மாதா ஊரும் செழிப்பாக வளர்ந்தது அம்மா சென்னல் வயல்கள் விளையுதே மாதா மாறி மழை பெய்துமே ஊரையும் காத்தாய் மாணிக்க பிள்ளையார் ஆலயம் தன்னில் பூம்பந்தல் பவனியும் கொண்டுமே வந்து கோதையே நீயும் குளிரவென்றெண்ணி தாயே உனக்கு நல் பந்தலும் வைத்தோம் கோலாட்டம் நல்ல மயிலாட்டமம்மா கந்தனின் காவடே ஆட்டமும் நிகழோ கற்பூர சட்டிகளேந்தியே பக்தர்கள் கோதையே உன்முகம் தேடியே வாரோம் பாரம்பரியங்கள் மாறாமலேதான் சக்தி முறைகளை தொகுத்துமே மாதா கூனற்பத்ததி முறைப்படியே அம்மா கோதைக்கு நல்லதொரு பூசை செய்தனரே 1974 ஆண்டினிலே அம்மா இந்து சமய விருத்தி சங்கத்தால் நவராத்திரி பூசைகள் செய்ய வந்தனரே பற்பல வண்ணமின் குமிழ்களும் பூட்டி மேடைகளை தானும் அலங்காரமுமே செய்து சற்று நேரம் தன்னில் இருள்மயமாக சடாச்சரி உந்தனது மகிமைதனை அறிந்தார் 1981 ஆண்டு நள்ளிரவில் தாயே உந்தனது ஆலயம் தன்னிலே அம்மா களவாட கள்வரிருவர் வந்தனரே ஓட்டை பிரித்து உள்ளரங்கையிலே அன்னையே நீயும் ஒரு மாறி சென்று ஊரவரை கூட்டி அழைத்து வருகையிலே அன்னையே நீயும் மறைந்து நின்றாயே தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா ஈதன்ன அதிசயம் வென்றுமே ஊரவர் அன்னையே ஆலயம் கதவு திறக்க களவாடிய கள்வன் ஒருவனை பிடிக்க மற்றொருவன் தப்பியே ஓடியே நின்றான் வேளமுகநாதனின் மாலையை கொண்டு கள்ளனும் அவ்விடம் தப்பியே ஓடி விழி தெரியாது அவன் திகைத்துமே நிற்க ஊரவரும் கண்டு அவனை கொண்டு வந்தார் கள்வனவனை கண்டதும் இவனும் கள்வனென ஊரவர் முன்பாக அவனுமே சொல்ல இருவரையும் கொண்டுமே நீதிமன்றம் தன்னில் வழக்கு தொடுத்துமே ஊரவரும் நின்றார் 3 தவணை வழக்கு முடிந்திடவே தாயாரே நீயும் கருணையது செய்து வழக்கை அளித்திட வேணுமென்றேதான் சொப்பனம் தன்னிலே பற்றி நீ சொன்னார் அம்மன் நகைகளை காவலது கொண்டு இலிப்பயடி பேரிம்பநாதரும் காக்க பத்தினி சொப்பனம் தன்னிலுதயமாய் நகையை கொண்டு வா என்று நீ சொன்னாய்
ஆலய பூசகர் முன்பாகவே தான் தாயாரே நீயும் உதயமாய் நின்று என்னகையை வாதே காப்பேன் என்று சத்தினி அவ்விடம் சொல்லி மறைந்தாய். 1982ஆம் ஆண்டினிலே அன்று கண்ணங்குடா பாடசாலையிலிருந்து சினிமா திரைப்படம் செய்ய வென்றெண்ணி தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா. ஏற்பாடு எல்லாமே செய்து விட்டு திரையரங்கில் படம் போடையிலே அப்போ படமேதும் வாராமல் திரையரங்கிலே புள்ளிகள் மட்டுமே வீழ்ந்து நின்றதுவே. செய்த முயற்சி செயலிழந்திடவே பெரியோர்கள் சொன்ன உபதேசம் கேட்டு அம்மனின் ஆலயம் தன்னிலே இருந்து வட்டாமடை ஒன்றை கொண்டு வந்தனரே. வட்டாமடையதனை கொண்டுமே வந்தே திரையரங்கிலே முன்பாகவே செல்ல தானாகவே திரையில் காட்சியது ஓட உண்மையுமே கண்டுமே ஊரவர் மகிழ்ந்தார். 1986ஆம் ஆண்டினிலே அப்போ யுத்தம் நடைபெற்ற வேளையிலே அம்மா நாகதம்பிரானுக்கு பூசை செய்தனரே. பூசையது செய்த அந்த வேளையிலே ஹெலிகாப்டர் மூலமே குண்டுகளும் போட அம்மானி ஆலயம் தன்னிலிருந்து ஒளிப்பிளம்பாகவே தோன்றே நின்றாய். வந்ததொரு குண்டுகள் அத்தனையுமேதான் தீப்பிழம்புக்குள்ளே தானெடுத்தாயே. எவருக்கும் தீங்குகள் வாராமல் அம்மா சக்தி கண்ணகையே நீ காத்துமே நின்றாய். யுத்தத்தின் காரணமாய் மக்களும் செல்ல தாயே நீ கோயில் ஐயரிடம் சென்று மக்களை அழைத்து வானிருக்கேன் என்று சொல்லியே அவ்விடம் மறைந்தாயே தாயே. அன்னையே உந்தனது ஆலயம் தன்னில் விநாயக பானையும் நேர்கடனாய் வரவே வந்ததறியாமல் ஆலய சேவகர்கள் வேறு பானை வைத்து பொங்கி நின்றனரே. தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா. நேரம் பல மணிகள் தானும் கடக்க வானையிலே வாலுமே பொங்காமல் நிற்க ஊரவரம் கண்டே கலங்கே நின்றிடவே உத்தமி வழியதனை சொல்லவே வந்தாய். ஆலய பூ
பூசகர் மயிலி பொடியார்க்கு அம்மா நீ தோத்தரவு ஆகியே சொன்னாய். நீர்க்கடனாய் வந்ததொரு பானை அதை கொண்டு பொங்குமென சக்தி நீ உரைத்தே மறைந்தாய். குந்தனது அருள்மொழி கேட்டுமே அம்மா பானையை கொண்டுமோய் பொங்கையிலே மாதா போர் சில வினாடிகள் கடந்து விடவே பானையிலே வாலுமே பொங்கி வழிந்ததுவே. 2015ஆம் ஆண்டு மடமது கட்டிய நேரமன்னாளில் கன்னிகை ஒருத்தியும் அன்னதானமும் கேட்டு வாது புரிந்துவே அவ்விடம் நின்றாள். வட்டாமடை வைத்து பூஜை செய்த பின்னே பக்தர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என சொல்ல கன்னிகையும் அவ்விடம் நீயும் மறைய கண்டவர் வியப்பிலே ஆழ்ந்துமே நின்றார். பெண்மணி அவ்விடம் மறைகையிலே அப்போ மின்னலுடன் காற்றும் மழையது பொழிய வம்மி மரக்கிளை உடைந்துமே விழவே வந்தது நீ என அறிந்துமே நின்றார். 2020ஆம் ஆண்டு கல்யாண சடங்கு முடிவிலே அங்கே வாசனையுடன் கூடிய வெற்றிலை பாக்கு பக்தர்களுக்கு கொடுக்கையிலே அங்கே வாசனை பாக்கும் தீர்ந்துவிடும் போது செய்வதறியாமலே சேவகர்கள் நிற்க வாசனை பாக்கு நிறைந்ததொரு பிள்ளையை சேவகர்கள் கையில் கொடுத்து நீ மறைந்தாய். தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா. பாரம்பரியங்கள் மாறாமலேதான் கூத்தும் கரகம் நிகழ்ச்சியும் நடக்கும் பக்தருடன் கூடிய நிகழ்வதை கண்டு தாயே நீ அவ்விடம் மறைந்துமே நின்றாய். அன்னையே உந்தனது ஆலயம் தன்னிலே தீபமது ஏற்றவே பூசகர் வரவே கன்னிகையாகியே தீபமது ஏற்றியே தாயே நீ அவ்விடம் மறைந்து நின்றாயே. தாயே நீ அவ்விடம் உறைந்ததனால் அம்மா ஏழைகளின் நோய் நொடிகள் தீர்த்துமே நின்றாய். செல்வ வளத்தையுமே அள்ளியே சொரிந்து சீராக கண்ணங்கூடாவிலே குறைந்தாய். உன்னை நம்பி வருபவரை தாயே நீ காத்தாய். கண்ணங்குடாவிலே தாயே உறைந்து வளமான வாழ்வும் அளித்தவளே அம்மா. கனவிலும் உன்னை நாங்கள் மறவோமே அம்மா. பெற்றதாயம்மா நீயே எனக்கு பிள்ளையம்மாதாயே நானே உனக்கு உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்வேன் கண் திறந்து எனது கவலைகளை தீர்ப்பாய். மாங்கனியில் வந்ததொரு மாது கண்ணகையே மாதாவே நீயும் மனமது குளிர்வாய். குற்றவையை சீற்றமது ஆறி தணிந்து சீதேவியாளே பிழை பொறுத்தருள்வாய்.
தாயன்று உனை எண்ணி வருவோர் தமக்கு தயவு வைத்து கிருபை செய்யாது போனால் பேயென்று சொல்லியே வெறுப்பார்கள் அம்மா. பெற்றவளே கண் திறந்து கருணை செய்வாய். ஆழியிலே வந்ததொரு ஆதி கண்ணகையே, ஏனம்மா சோதனையும் வேதனையும் மாதா. தாயாரிருப்பது உண்மை என்றறிய மாதா, உனதருள் கிருபையது தருவாய். தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா தந்தனதநாதனதநாதனதநானா தனநாதநாதந்தநாதந்தநானா. ரிக்வேத யசுர்வேத சாமகதர்வண வேதம் தன்னிலே நின்றே ஆடும் மாகாளி. உந்தனது அருள் கிருபை இருந்தாலே போதும், மரணமே கண்டு அஞ்சி நின்றிடுமே. 64 கலை ஞானமும் தருவாய், அழியாத செல்வமும் கல்வியும் தருவாய். செல்வியே உன்னை மனதில் நினைத்து மறவாத வரமுமே தந்து ரட்சிப்பாய். கொம்பிலே நின்றவளே கண்ணகையே குளிர்வாய், மாங்கனியில் வந்தவளே மாதா குளிர்வாய். ஈசனா தேவியே பார்வதி குளிர்வாய், கோதை கண்ணகையே தாயே குளிர்வாய். ஆதி பராபரியே அம்மையே குளிர்வாய், பாண்டியனை வென்றவளே தாயே குளிர்வாய். மூவர் தொழுமூர்த்தியே தாயே குளிர்வாய், முப்பெரும் சக்தியே குளிர்ந்தருளும் அம்மா. பார்வதி பவானி திரிசூலினி தேரு பாருலகம் காப்பவளே தாயே நீ தேரு. சங்கடங்கள் தீர்ப்பவளே தாயே நீ தேரு. மாயவன் தங்கையே மாதா நீ தேரு. குங்குமக்காரியே கோதையே நீ தேரு. கோவலன் தேவியே தாயே நீ தேரு. ஆழியிலே வந்தவளே தாயே நீ தேரு. அம்மை கண்ணகையே தாயே நீ தேரு. மாறாத வல்வினைகள் மாற மங்களமே, கோதையே உன்மொழி சொன்னோர் மங்களமே. மறையாத செல்வமொடு கல்வி மங்களமே, அந்தனருடன் நல்ல அரசர் மங்களமே. ஆயிரம் கன்னி தாயே மங்களமே, கோவலன் தேவி சரண மங்களமே. நூறான கோடி மறை நூல்கள் மங்களமே, சீரான செல்வி கண்ணகை மங்களமே. அம்பிகை வாழி ஆதிசிவன் வாழி, மாகாளி மகமாரி தேவியும் வாழி. அந்தனர் குலமும் மன்னவனும் வாழி, ஆதி கண்ணகை பாதம் வாழ வாழியதே. அம்மையின் தன் கதையை பாடினோர் வாழி, அன்புடனே பூசைகள் செய்தோர் வாழி. கண்ணங்குடாவிலே குடிகொண்ட தாயே, கண்ணகை தாயாரும் வாழ வாழியதே.